السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ரமலான் மாதத்தின் இரவுகளில் அல் குர்ஆன் வழங்கும் அழகிய உபதேசங்கள் என்ற தலைப்பில் தொடராக சில மார்க்க விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கது அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அந்த வெற்றியாளர்கள் யார் என்றால் தமது தொழுகையில் பணிவோடு உள் அச்சத்தோடு அவர்கள் நிற்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இறைவனை ஏற்று இந்த உலகத்தில் வாழுகின்ற இறை விசுவாசிகள் வெற்றி அடைவார்கள் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் திருமறையில் ஆரம்பமாக சொல்கிறான். அவங்களுக்கு மறுமையில் வெற்றி இருக்கிறது. இறைவனை சந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய மன்னிப்பு இருக்கிறது. அந்த வெற்றியாளர்கள், இறைவனிடம் வெற்றி பெறக்கூடிய முஃமின்கள், இறை விசுவாசிகள் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதன் படித்தரத்தில் முதலாவதாக இறைவன் இந்த வசனத்தில் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறான். தொழுகையில் அவர்கள் உள் அச்சத்தோடு பணிவோடு நிற்பார்கள். இது ஒரு இடம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகள் நஷ்டமடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யார் அந்த நஷ்டவாளர்கள், யார் அந்த தொழுகையாளிகள்? இவங்க வேற கேட்டகரி. அல்லாஹ் அங்கே முதன்மையாக சொன்ன நபர்கள் அல்ல இவர்கள். இது வேறு லிஸ்ட்டில் வர்றவங்க என்று இறைவன் அந்த இடத்தில் பதிவு செய்கிறான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராவும், அவங்க யாருன்னா தொழுகையில் நிற்கின்ற பொழுது பொடும்போக்காக கவனக்குறைவாக தொழுகையில் நிற்பார்கள். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீனஹும் யுராவும், பிறருக்கு காண்பிக்க அவர்கள் தொழுவார்கள். இத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடுதான் உண்டாகும் மறுமையில் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்புள்ள சகோதரிகளே, இந்த இடத்துல நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இஸ்லாம் என்று சொன்னாலே ஏனைய மதங்களை போன்றோ சடங்குகளை போன்றோ அல்ல. இது ஒரு உணர்வுபூர்வமான மார்க்கம். எல்லாத்தையும் நாம் என்ன செய்கிறோம், சடங்கு மாதிரி இதில் எடுத்துக்கொண்டு போகிறோம். சடங்குக்காக தொழுவது, சடங்குக்காக நோன்பு வைப்பது, சடங்குக்காக இறைவனை துதிப்பது என்று எல்லாம் ஏதோ இந்த டயத்தில் இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த நேரத்தில் இப்படி தொழணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ரமலான் வந்தால் நோன்பு நோற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், காலகாலமாக அப்படி நடந்து வருது என்ற சடங்குக்காக நம்முடைய தொழுகைகளோ நம்முடைய வணக்க வழிபாடுகளோ அமைந்துவிடக்கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் இங்கே பிரித்து சொல்கிறான். தொழுகையை குறித்து சொல்கிறான். தொழுகையாளிகள் ஒரு பிரியாரிட்டி வெற்றி பெறுவார்கள் என்றும், இன்னொரு நபர்கள்
தோல்வி அடைவார்கள் என்றும் 2 நபருடைய நிலைகளும் எப்படி இருக்கும் என்றும் இறைவன் தெளிவாக குறிப்பிடுகிறான். இதில் நான் மேல் மிச்சமாக உங்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கே இந்த வசனம் புரியுது இல்லையா? தொழுகையில் நாம் எப்படி நின்றால் இறைவனிடத்தில் அந்த தொழுகைக்கு மதிப்புண்டு, அல்லாஹ்விடத்தில் நாம் வெற்றி பெற முடியும், நாம் முஃமின்களாக நிற்க முடியும், எல்லாருக்கும் புரியுது. முதல்ல தொழுகையாளிகளாக இருந்தால்தான் இந்த 2 வசனமே குறிக்கும் இல்லையா? ஒரு தொழுகையாளிக்கு தான் இந்த 2 வசனம். முஸ்லீமாக இருந்து கொண்டு தொழுகை விட்டு அப்பாற்பட்டு நிற்கிறாரே, அவர் இந்த லிஸ்ட்டில் வரமாட்டார். அவர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? வமன் தரக்க ஸலா ஃபக்கது கஃபர, யார் தொழுகையை விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான். பயங்கரமான வார்த்தை. அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பை விளங்கிய ஒரு முஃமின் இந்த இடத்துல உடஞ்சிருவான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் யாரையுமே சபிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது எந்த இடத்திலும் பெரும்பகுதி சபித்ததே கிடையாது. அப்படி கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தன்னை எதிர்ப்பவராகவே இருந்தாலும் சபிக்க மாட்டாங்க. இறை தூதர் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாங்க, மன் தரக்க ஸலா, யார் தொழுகையை விட்டானோ ஃபக்கது கஃபர், அவன் காஃபிர் ஆயிட்டான், அவன் அல்லாஹ் மறுத்துட்டான். எவ்வளோ பெரிய சாபம், எவ்வளோ பெரிய வார்த்தை! ஒரு கண்ணியமிக்க தூதரின் மூலமாக அந்த வார்த்தை வருகிறது என்றால் அந்த வார்த்தையின் வேகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழுசா காஃபிரா போயிட்டோமா இல்லையாங்கிற ஆய்வை 2வது வைங்க. ஒரு தூதர், இறை தூதர் இந்த வார்த்தையை சொல்கிறார்ல, அது எவ்வளோ பெரிய வலிமை மிக்கதாக இருந்தால் அங்கே அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ தொழுகையே இல்லாத இஸ்லாமியர்களை இன்றைக்கு சமூகத்தில் பார்க்க முடிகிறது. ரமலானில் இவ்வளோ உயிரோட்டம் வருகிறது, இவ்வளோ மக்கள் அல்லாஹ்வை தொழுகிறோம். கடமையே இல்லாத இந்த தொழுகை கடமையாங்க? இரவு தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை நபிக்கு மாதிரி நமக்கு கடமையா? அல்லாஹ் மறுமையில் எழுப்பி ஏன் இரவு தொழுகை தொழலன்னு கேட்பானா? கேள்விக்கே வராது. நாம் தொழுதால் நன்மை, ஒருத்தர் தொழலை அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா இது கடமை அல்ல, இது உபரியான வணக்கம், இது ஒரு சுன்னத்தான வணக்கம். ஃபர்லான வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே முதலாவது கேள்விக்கு வந்து நிற்கும். ஒரு முஸ்லிமாக நாம் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிறோம் என்றால் அல்லாஹுவை சந்திக்கின்ற முதல் நொடி, நான் இறைவனை தனித்து சந்திக்கின்ற பொழுது நான் இந்த உலகத்தில் முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்து மரணித்திருப்பேனே, ஆனால் அல்லாஹ் என்னிடத்தில் அமல்கள் குறித்து கேட்கின்ற கேள்வி தொழுகையை பற்றி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நாம் இந்த உலகத்தில் தொழுகையாளிகளாக வாழ்ந்திருந்தால் இயலும். எத்தனை மக்கள் இதில் சரியா இருக்கிறோம்? சென்ற ஆண்டும் இதே மாதிரி ரமலான் நம்மை கடந்து சென்றது, அமல்களை பற்றி ஆர்வப்படுத்தப்பட்டது. கொஞ்ச காலம் நோன்பு முடிஞ்சிச்சு, ஒரு மாத காலம், 2 மாத காலம் ஒரு இன்பமாக அந்த தொழுகை போய் கொண்டிருந்தது. ஃபர்லான தொழுகையில் சரியாக தொழுதுட்டு வந்தாங்க. நிறைய மக்களை பார்க்கிறோம், அந்த தொழுகை காணாமல் போச்சு. கலாஸ். மாதங்கள் கடந்து செல்ல வேறொரு உலக மோகம் குறித்த வாழ்க்கையில் நாம் மாறிவிடுகிறோம். பல மணி நேரங்களை சினிமாக்கு முன்னால், சீரியல்களுக்கு முன்னால் தொலைத்துடுறோம், வீணான காரியங்களுக்கு முன்னால் தொலைத்துடுறோம். அல்லாஹ் வணங்குறதுக்கு உள்ளத்தில் சிந்தனை இல்லாமல் நம்முடைய நாட்கள் கடந்து செல்கிறது என்றால் இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நீ மறுக்கிறாய். ஏன்னா ஒரு முஸ்லீம் தொழுகை விடக்கூடாது. முஸ்லீம் என்றால் கட்டாயம் தொழுதாக வேண்டும் ஃபர்லான தொழுகையை. ஒரு இறை நிராகரிப்பாளனுக்கும் ஒரு முஃமினுக்கும் உள்ள வேறுபாடே தொழுகை என்று அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. உடல் தோற்றத்தில் உள்ள வேறுபாடை சொல்லலை. முகத்தில் தாடி வச்சிருப்பார் ஒரு ஆணா, ஒரு காஃபியத்தை இது இருக்காது. ஒரு முஸ்லிக்கிட்ட இப்படி இருக்கும், தாடி வச்சா முஸ்லீம், தாடி இல்லாட்டினா முஸ்லீம் அல்ல. இதை ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஒரு மூமினுக்கும் மூமின் அல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகையை சொன்னார்கள். முனாஃபிக்குகள் தொழுதார்களே சகோதரிகளே. இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிய முனாஃபிக்குகள் கூட உள்ளத்தில் அவன் வேற சிந்தனை, தொழ வேண்டும் என்ற இன்பத்தோடு வரல. அவன் கூட பள்ளியை நிரப்பினான். ஃபஜ்ரிலே இஷாவிலே அவனை பார்க்க முடியாது, மற்ற நேர தொழுகையிலாவது பள்ளியில் அவன் இருப்பான். முனாஃபிக்குகள் பள்ளியை தொழுதார்கள். இப்போ நம்மிடத்தில் அறவே தொழுகை இல்லை என்றால் நாம் அந்த முனாஃபிக்கை விடவும் கேவலமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். சிந்திச்சு பாருங்க. தொழுகையாளிகள் வரும், இது தொழுகை இல்லாதவங்களுக்கு. தொழுகையாளிகளாக இருந்து நம்ம ஒரு நேரத்தை எடுத்து, நமக்கு 1000 வேலை இருக்கும்,
இந்த நேரத்தில் 1000 வேலை இருக்கலாம், அல்லது பரலான தொழுகைக்குண்டான அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வேலைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு நேரத்தில் இருக்கலாம், ஒரு அவசரத்தில் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அந்த நேரத்தில் நின்று தொழுகிறோம். இந்த தொழுகைக்கு ரப்பிடத்தில் மதிப்பு வேண்டுமா வேண்டாமா? ஒரு நேரத்தை ஒரு 10 நிமிஷமோ ஏதோ ஒன்றுங்க, அல்லாஹ் அப்படித்தானே ஒரு சுருக்கமான நேரத்தானே வச்சிருக்கிறான். மனிதர்களை சிரமப்படுத்தலையே, காலம் முழுக்க நீ நின்று தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தின் பொழுது கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகை நமக்கு கடமையாகலையே. அது வந்தால் ஒரு வேளையும் செய்ய முடியாது. படிப்படியாக குறைக்கப்பட்டு 5 வேளை அந்தந்த நேரத்தில், எந்த சிரமமும் இல்லை. சாப்பிடவோ தூங்கவோ குடும்ப வாழ்வில் ஈடுபடவோ பிள்ளைகளை கவனிக்கவோ அல்லது ஒரு அரசராக இருந்து பொறுப்பை கவனிக்கவோ ஒரு தொழிலாளியாக இருந்து தன்னுடைய வேலைகளை கவனிக்கவோ எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு அற்பமான மொத்தம் கூட்டினால் அதிகபட்சம் ஒரு 50 நிமிடம் அல்லாஹ் வணங்குற நேரம். அட்லீஸ்ட் அதை ஏன்னு ஒதுக்குறோம்ல, ஒதுக்கி தொழுகிறோம் இல்லையா? இந்த தொழுகைக்கு அல்லாட்ட மதிப்பு வேணுமா இல்லையா? அதுக்கு தானே தொழுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் தொழுகைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் வெற்றி என்ற அந்த பகரம் நன்மாராயம் கிடைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் அந்த தொழுகையாளிகளை பொருந்தி கொள்ள வேண்டும் என்றால், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அந்த தொழுகையில் அவர்கள் பணிவோடு உள் அச்சத்தோடு நிற்பார்கள். அந்த தொழுகை அல்லாஹ்ட்ட எந்த மதிப்பும் இல்லாமல் போக வேண்டும் என்றால், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், தொழுகையாளிகளுக்கு கேடு, அவர்கள் தமது தொழுகையில் பொடும்போக்காக சோம்பேறிகளாக ஏதோ நிற்கிறோம் என்று அவங்க தொழுவாங்க. ஏன் நிற்கிறோம், யார் முன்னால் நிற்கிறோம், என்ன ஓதுகிறோம் என்ற எந்த கவனமும் இல்லாமல் ஏதோ வந்தாச்சு நின்றாச்சு தொழுதாச்சு என்று அவர்கள் தொழுவார்கள். பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொழுவார்கள். இத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம் தொழுகையை நாம் ஆய்வு செய்வோம். என்னுடைய தொழுகைகளை நான் ஆய்வு செய்கிறேன், உங்கள் தொழுகையை உள்ளம் தொட்டு நீங்கள் கேளுங்க. அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டியவுடன் நம் சிந்தனை எங்கு போகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சப்தம் கேட்ட உடனே ஷைத்தான் காற்றை பிரித்து கொண்டு வேகமாக ஓடிடுவான். அந்த சப்தம் அவனுக்கு ஒரு விருப்பமான சப்தம் அல்ல, ஓடிடுவான். பாங்கு சப்தம் நின்றவுடன் மீண்டும் அவன் அடியானிடத்தில் வந்துடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறார்கள், தொழுகைக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டு தக்பீர் கட்டிய உடனே அவனிடத்தில் அந்த குழப்பத்தை அந்த ஷைத்தான் உண்டாக்க ஆரம்பிப்பான். அதை நினச்சிப்பாரு, இதை நினச்சிப்பாரு. இதைத்தான் நம்ம அந்த ஹதீஸ் எடுத்துக்கிறோம். எல்லாருக்கும் அந்த சிந்தனை வருது தானே. அதுக்கு என்ன மருந்து? என்ன மருந்து? தொழுகை தக்பீர் கட்டின உடனே அல்லாஹ் தான் ஷைத்தானை படைத்தான், அல்லாஹ் தான் அந்த சோதனை ஏற்படுத்தி இருக்கிறான். எல்லாருக்கும் சிந்தனைகளில் மாற்றம் வருது. அதை கட்டுப்படுத்த ஒரு மருந்தை அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. அது யாருக்குமே நினைவு போகிறதில்ல. எல்லாருக்கும் வந்துச்சு, நபிக்கும் வந்துச்சு, சஹாபாக்களுக்கும் வந்துச்சு, எனக்கும் வருது. இதுதான் நம்ம பதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளத்தில் ஷைத்தான் இப்படி ஊசலாட்டத்தை போடுவான், மறந்ததையெல்லாம் நினைவுபடுத்துவான். வீட்டில் சாவியை மறந்துருப்போம், தக்பீர் கட்டினோன்னு இங்கே வச்சோம் ஞாபகத்தில் வந்துடும். வருதா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு கணக்கில் மறந்துருப்போம், கணவன்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்ல மறந்துருப்போம், நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனையை விட்டுருப்போம். கணவன் வீட்டுக்கு வந்தவொன்னே லிஸ்ட்டு போடுறோம்ல, அது இது பிரச்சனை, ஏதோ ஒன்று சொல்ல மறந்தனேன், தொழுகையில் இதை தாண்டா மறந்தேன் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடும். ஷைத்தான் இப்படி என்ன செய்வான்? மறந்ததை எல்லாம் நினைவுபடுத்துவான். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. இது என்ன? ரப்புக்கு முன்னால் பணிவாக அகிலத்தின் அதிபதி. நீங்கள் நினச்சி பாருங்கள் சகோதரிகளே, கியாம நாள் வந்துருச்சு, உலகத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான். மனித ஜின் இனம் எல்லாம் அந்த சமூகத்தில் நிற்கிது, மகஷருக்கு முன்னாடி நிற்கிது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த இடத்தில் அல்லாஹ் வானவர்களின் படைசூழ அந்த இடத்திற்கு வருவான். யோசிச்சு பாருங்கள், அங்கே நம்ம நிற்கிறோம். நம் உணர்வுகள் எப்படி இருக்கும் சகோதரிகள்? எப்படி இருக்கும்? ரப்பு வரும் பொழுது மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து கியாம நாள் வரைக்கும் பிறந்த இறந்த எல்லா மனிதர்களும் நிற்பார்கள். கணக்கு சொல்ல முடியாது. எல்லாரையும் இப்படி கூட்டம் கூட்டமாக கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பானா? தனித்தனியாக உங்களை அல்லாஹ் விசாரிப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒவ்வொரு நபரையும் அழைத்து தன்னந்தனியாக விசாரிப்பான். அல்லாஹுக்கும் உங்களுக்கு மத்தியிலே எந்த இடைத்தரகரும் மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். அப்படி ஒரு நாள் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய சொன்னாங்களே. அல்லாஹ்வை நம்ம அங்கே பார்க்கும் பொழுது நம் நிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்?
தொழுகையில் அப்படி நிற்கிறோமா? யார் முன்னாடி நிற்கிறோம்? ஏன் அந்த உள்ளச்சம் இல்லை? இப்போ இப்படி சிந்தனை வரும்பொழுது அதை மாற்ற ரசூல் என்ன சொன்னாங்க? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இடது பக்கம் லேசாக அப்படி முகத்தை திருப்பி 3 தடவை துப்புற மாதிரி சைக்கினை செய்யுங்க. அதை செஞ்சால் அல்லாஹ் அந்த டைவர்ஷனை மாற்றிடுவான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலேருந்து நம்மளை பாதுகாப்பான். இப்போ சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வருதே, இது பலருக்கு குழப்பம். சொல்லியாச்சு, மாறுது, கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 நிமிஷம் தான், மறுபடியும் வருதே. ரசூலுல்லாஹ் அதைத்தானே மருந்துன்னு சொன்னாங்க, அதையே சொல்லுங்க. வருதில்ல, வர்ற சிந்தனையை மாற்ற வேண்டும் என்றால் அதுதான் மருந்து. யார் அந்த ஷைத்தானை இந்த உலகத்தில் படைத்து அவனுக்கு அனுமதி வழங்கினான வழியெடுக்க? அல்லாஹ் தானே வழியெடுக்க அனுமதி கொடுத்திருக்கிறான். அனுமதி கேட்டான், கியாமத் நாள் வரைக்கும் நீ அனுமதி கொடுக்கப்பட்டாச்சு. அந்த இறைவனுக்கு அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க வல்லமை உண்டு. ஷைத்தான் ஒரு அற்பமானவன், ரப்புக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அப்போ அவன் மீண்டும் வந்து வழிகெடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது மறுபடியும் சொல்லுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லிட்டு. இப்படி நம்ம நிற்கிறோமா? அல்லாஹ் நம்ம முன்னாடி நம்மோடு உரையாடுவதை போன்று நம்முடைய தொழுகையில் இருக்கிறதா? பணிவாகத்தான் நம்முடைய தொழுகையில் இருக்கிறதா? பணிஞ்சுதான் நிற்கிறோமா? ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்மை விட மேன்மையான ஒரு ப்ரொஃபஸர் எடுத்துக்கிறேங்க. கல்லூரியில் படிக்கிற ஒரு ப்ரொஃபஸர், ஸ்கூலில் படிக்கிற ஒரு வாத்தியார், நம்மை விட ஒரு மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், அவங்களுக்கு முன்னாடி சட்டப்பட்டெல்லாம் கழட்டிட்டு காலரை இப்படி தூக்கி விட்டுக்கிட்டு வந்தா ரவுடி மாதிரி கையில் செயின்லாம் போட்டு, இதெல்லாம் போடாமல் தான் தொழுகையில் நிற்கணும்னு நான் சொல்ல வரலை. உலகத்தின் சில பேணுதல் இருக்குதுல்ல, ஒரு கண்ணியம் இருக்குதுல்ல, நம்மை விட கொஞ்சம் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுக்கு முன்னால் அல்லது ஒரு தகப்பனுக்கு முன்னாடி பேசும் பொழுது, நிற்கும் பொழுது, உரையாடும் பொழுது நம்ம அந்த ஒரு பணிவை நம்ம தாழ்த்துறோமா இல்லையா? இதை இறைவன் சொல்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் எப்படி நிற்கணும்? அற்ப மனிதர்களுக்கு முன்னால் நம்முடைய பணிவு. நம்மை விட சிலர் உயர்ந்திருக்கிறார்கள், நமக்கு மேலே சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருக்கிறாரு. அங்கே அவரிடத்தில் நம்முடைய பணிவு, நம்முடைய பேணுதல், பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழுகையில் ஒரு அடியான் தக்பீர் கட்டிவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஓதுறான், அல்ஹம்து சூரா ஆரம்பிக்கிறான். ذكرني عبدي, அல்லாஹ் சொல்றானாம், பதில் கொடுக்கிறானாம், இறைவன் அந்த அடியானோடு பேசுகிறானாம், என் அடியான் என்னை நினைவுபடுத்தி விட்டான். அல்லாஹ் பதில் சொல்றான். நீங்க தக்பீர் கட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை சொன்னவுடன் என் அடியான் என்னை நினைவுபடுத்தி விட்டான் என்று அந்த அடியானோடு இறைவன் உரையாட ஆரம்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை சொன்னவுடன் ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ வேண்டிய இடத்தில் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வோட உரையாடுற இடமா இல்லையா தொழுகை? அப்படித்தான் நாம தொழுகையில் நிற்கிறோமா? யோசிச்சு பாருங்க, சுய பரிசோதனை செய்யும். தொழுகையில் தக்பீர் கட்டின உடனே எவ்வளவு பொடும்போக்கு நம்ம வாழ்க்கையில் வருது. இந்த இரவு தொழுகையில் நிற்கிறோமே, இமாம் சஃப்புகளை சரி செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி தக்பீர் கட்டுறாரு. நான் 2 வாசகம் சொன்னேன், ஒவ்வொரு வாசகத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். அல்ஹம்து சூராவில் ஒவ்வொரு வாசகத்துக்கும் பதில் சொல்கிறான். அல்ஹம்து சூரா முடிகிற வரைக்கும் எத்தனை சகோதரிகள் உட்கார்ந்துருக்கிறீங்க? எத்தனை சகோதரிகள் உட்கார்ந்துருக்கிறீங்க? ஏன்? ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தாங்களா? அல்லாஹுவோடு உரையாடுவதை விரும்பக்கூடிய ஒரு முஃமின் தக்பீர் கட்டினவனு எந்திரிச்சு நிற்பான், அதை புறக்கணிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான், தெரிஞ்ச வரலாறுகள். மீண்டும் ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள், ரிமைண்டர் பண்ணுங்க, அவர்களுக்கு அது பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்காக நான் மீண்டும் சொல்கிறேன். புதுசாக உருவாக்கிலாம் சொல்ல முடியாது, என்ன நடந்ததோ அதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையை எவ்வளவு நேசித்தார்கள் என்பதற்கு அவங்களுடைய கடைசி காலகட்டம் போது நமக்கு உதாரணம். இறைவனோடு உரையாடுகின்ற அந்த உரையாடலை எவ்வளவு நேசித்தார்கள், விரும்பினார்கள் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரண நேரத்திற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேர தொழுகைக்காக எழுந்திருக்கிறாங்க. பக்கத்தில் சஹாபாக்கள் பள்ளியில் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் தான் அங்கே என்ன செய்யும், தொழுகை நடக்கும். எந்திரிச்சு ஆயிஷா மாட்ட தண்ணி கேட்டு ஒது செஞ்சுட்டு நடக்க அல்லாஹுடைய தூதர் முற்படுகிறார்கள் பள்ளிக்கு. பள்ளி ரொம்ப தூரம் இல்லை, வீட்டை விட்டு இப்படி வெளியே வந்தால் மஸ்ஜித் நபவி. மஸ்ஜித் நபவி பள்ளியோடு அவங்க வீடும் என்ன செஞ்சு ஒட்டி இருந்தது ஒரே ஒரு திரை சீலை தான், ஒரு துண்டு இப்படி தொங்கும்.
இதுதான் அவங்க பள்ளிக்கு இதுக்கு கேப். வெளியே வந்தால் உள்ளே போயிடலாம். ஒழு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எழுந்து நடக்க முற்படுகிறார்கள். கால் மடங்கி கீழே விழுந்துட்டாங்க. அன்கான்சியஸில் போயிட்டாங்க, மயக்கமாயிட்டாங்க. ஆயிஷாமா தண்ணிலாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் நிதானப்படுத்தி அந்த மயக்கத்தன்மை மாறினதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்கிறார்கள். மக்கள் தொழுதுட்டாங்களா? முதல் கேள்வி, மக்கள் தொழுதுட்டாங்களா என்று கேட்டுவிட்டு, இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க, இங்கே வர்றதுக்காக காத்திருக்கிறாங்க, ரசூல்லா வராமல் தொழ மாட்டாங்க. அது உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலம் வரைக்கும் அப்படித்தான் அது நடந்தது. அவங்க வராமல் தொழ மாட்டாங்க. தனக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் ஒரு கட்டத்தில் உது செய்கிறாங்க, மறுபடியும் எந்திரிக்கிறாங்க, நடந்து செல்கிறார்கள், மீண்டும் கால்கள் மடங்கி மயக்கமுற்று விழுகிறார்கள். ரெண்டாவது முறை அந்த ஹதீஸில் புகாரி முஸ்லீமில் எடுத்து படிங்க, அது வரும், நீட்டமான செய்தி. மூன்றாவது முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிறாங்க. மயக்கமுற்று எழுந்திருக்குன்னா எவ்வளோ கேப் எடுக்கும்? கொஞ்சம் கொஞ்சம். அந்த கேப் விட்டு ரசூல்லா எந்திரிக்கிறாங்க. சஹாபாக்கள் வெயிட் பண்ணுறாங்க. தன் தோழர்கள் தனக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் உதவு செஞ்சுட்டு தொழுகிறதுக்காக போகிறாங்க. யாரிடம் உரையாட அன்புள்ள சகோதரி? இவ்வளவு கட்டம். கால் மடங்குது, மயக்கம் விடுறாங்க, மறுபடியும் உழு செய்கிறாங்க, மறுபடியும் கால் மடங்கி விழுகிறாங்க, மறுபடியும் மூன்றாவது முறை மயக்கமுற்றார்கள். 3 முறை, 2 முறை ட்ரை பண்ணுறாங்களே எந்திரிச்சு போக. எதுக்கு? இந்த நிலை வந்தால் ஒரு முஸ்லீம் வீட்டில் தொழலாமா இல்லையாங்க? தொழலாமா இல்லையா? அனுமதி தானே, தொழாமத்தான் இருக்கக்கூடாது. வீட்டில் தொழலாமா இல்லை இந்த நிலை வந்தா? ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க, மரணப்படுக்கை. தலையினுடைய அந்த வேதனை தாங்க முடியாமல் ஒரு கருப்பு துண்டு ஒன்று தலையில் கட்டியிருப்பாங்க ரசூல்லா. அப்படி வலி தாங்க முடியாமல் இறுக்கி கட்டியிருப்பாங்க. அந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்க. அவ்வளவு நெருக்கடியான ஒரு கட்டத்திலும் தான் நாடினால் இங்கே தொழுதுட்டு சஹாபாக்கள் அப்பவே தொலை வைக்க சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமே ரசூல்லா ட்ரை பண்றாங்க, முடியல. ஏன் இத்தனை முறையான முயற்சிக்கு காரணம் என்ன? அகிலத்தின் இறைவன், அந்த கருணையாளன் ரஹ்மானிடம் நான் உரையாட வேண்டும் என்ற அந்த அன்பா இல்லையா சகோதரிகளே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட உரையாடுவதற்காகத்தான் எழுந்திருக்கிறார்கள். மூன்றாவது முறையும் முடியலன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என்னால் முடியலை. தோழர்கள் காத்துட்டே இருக்கிறாங்க. அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்க. முதல் முறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அபூபக்கர் சித்திக் அவங்க தொலை வச்சாங்க. பதட்டமாகுனாங்க. ஏன்னா அபூபக்கர் சித்திக் அவங்க தொலை வைக்க ஆரம்பித்தா ஓதுதலில் அழுதுருவாங்க. ஓத அவங்களுக்கு அந்த இறையச்சம் மேலிட்டு அழுது விடுவார்கள். ரொம்ப நளினமான குணம் படைத்தவர்கள். இப்போ அவங்களுடைய மகளார் ஆயிஷா அம்மா சொல்ல கேட்கல. அவங்க இப்படி ஓதிடுவாங்களே, அழுதுருவாங்களே, அவங்கள தொலை வைக்க சொல்லுங்கன்ட்டாங்க ரசூலா. தொலை வைக்க சொல்லுங்க. முடிஞ்சில, இப்போ தொலை வைக்கணும்ல, ரசூலா வீட்டில் தானே தொழணும். இன்னும் பாருங்கள், ஒரு ஆணுக்கு ஃபர்லான தொழுகைகள் பள்ளியில் தொழுவது கட்டாய கடமை. இதை உலகத்துக்கு ரசூல்லா சொன்னாங்க, அவங்களும் அதை பின்பற்றினாங்க. சலுகையான நேரத்திலும் அதை விட்டு கொடுக்கல. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று பள்ளியில் வரிசையாக அணிவகுத்து நின்று தொழுவதை, அந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நொடி பொழுதிலும் விடலை. உதாரணம், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண்ணு தெரியாதவர், ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். யார் ரசூலல்லாஹ், மஸ்ஜிது நபவியிலிருந்து வீடு ரொம்ப தூரம், எனக்கு உறவுகள் யாரும் இல்லை, யார் என்னை கூட்டிகிட்டு வர்றதில்லை. அன்றைய காலம் மாதிரி மக்கள் புழக்கம் உள்ள ஒரு ஏரியாவும் இல்லை. இன்றைய காலம் மாதிரி நல்ல வெளிச்சமா கூகுன்னு இன்னைக்கு இருக்கிறோம்ல, அப்படி அல்ல. அது பாலைவன பிரதேசம். நிலவு ஒளியில் அங்கே எல்லா வெளிச்சத்தையும் பார்ப்பாங்க. வீட்டில் விளக்கு எரியும். விளக்கு அமர்த்திட்டா எல்லாம் இருட்டாக போயிடும். இப்படியான நிலை. இஷாவுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம், அவருக்கு ரொம்பவே சிரமம் வர்றது. உண்மையிலே பார்வை தெரியாத மக்களுக்கு சிரமம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து, யார் ரசூலல்லாஹ், பார்வை தெரியல, நான் வீட்டில் தொழுதுக்கட்டுமான்னு கேட்டார். தொழாமல் இருந்துக்கட்டுமான்னு கேட்கல, வீட்டில் தொழுதுக்கட்டுமா? ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க, வீட்டில் தொழுதுக்கிறங்க. அவர் போகிறார். திரும்ப கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க. பள்ளியில் சொல்லப்படுற பாங்கு சப்தம் உங்களுக்கு கேட்குதா? அந்த கேப்புக்குள்ளே தான் உங்கள் வீடு இருக்குதா என்று கேட்டார்கள். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த பாங்கு சப்தம் எனக்கு கேட்குது. அப்போனா நீங்கள் பள்ளிக்கு தான் வரணும், அல்லாஹ்வுடைய ஆணை. இதை நாம் எப்படி எடுப்போம்? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய இடத்தில் நாம் இருந்து நமக்கு இப்படியான ஒரு
கட்டளை கொடுக்கப்பட்டால் என்னடா இவ்வளோ சிரமப்படுத்துகிறாங்க நினச்சிருவோமா இல்லையா? அவர் துளியும் அந்த சிந்தனைக்கு போகவே இல்லை. அடுத்த நாள்லேருந்து என்ன செய்கிறாரு, மஸ்ஜிது நபி பள்ளியில் ஒரு கயிறை கட்டிட்டார். அங்கேருந்து வீடு வரைக்கும் ஒரு கயிறு, கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லையே. பாங்கு சப்தம் கேட்ட உடனே அந்த கயிறை பிடிச்சி அப்படியே பார்வை தெரியாமலே பள்ளிக்கு வர்றாரு. தொழுது முடித்ததற்கு பின்னால் கயிறை பிடித்து கொண்டே வீட்டுக்கு போயிட்டார். அல்லாஹுடைய கட்டளை இது என்றால் அதற்கு ஏற்றார் போல் அவர்களது வாழ்க்கை மாற்றப்பட்டது. அப்போ பார்வை தெரியாதவருக்கே பரலான தொழுகை பள்ளியில் தான் தொழப்பட வேண்டும் என்ற கட்டளை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அது விடுவாங்களா? அது சொன்னவங்க அவங்க தானே. பாருங்க, இப்போ அபூபக்கர் சித்திக் பள்ளியில் தொலை வைக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மஸ்ஜிது நபவி பள்ளிக்கும் வீட்டுக்கு இடையில இதுதான். இது ஒரு பெரிய துண்டா எடுத்துக்கிறேங்க. இங்கிட்ட சத்தம் போட்டால் பேசுனா எல்லாமே விளங்கும், எல்லாமே விளங்கும். அங்கே என்ன நடக்குதோ எல்லாமே விளங்கும். அபூபக்கர் சித்திக் அவர்கள் தக்பீர் கட்டிட்டாங்க, அல்லாஹ் அக்பர் ஓதுறாங்க. காத்து போயிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய கால் இருக்க மாட்டேங்குது வீட்டில். 3 முறை மூர்ச்சையாகி எழுந்து அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்க என்றும் கட்டளையிட்டு விட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய கரங்களும் உள்ளமும் இருக்க மாட்டுது, போராடுது. ரப்புட்ட நான் பேசணுமே, நான் நின்ற இடம் அல்லவா அது, பேசணுமே, உரையாடணுமே. அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிக்கிறாங்க. 2 தோழர்களை அழைக்கிறார்கள், சஹாபாக்களை அழைச்சி அந்த 2 தோழர்களுடைய தோள்களிலும் தன் கரங்களை அப்படியே போட்டுட்டாங்க. நடுவில் ரசூல்லா, இந்த பக்கம் 2 தோழர்கள் கரங்களை போட்டார்கள். ஆயிஷாமா அல்லாஹ்வுடைய தூதரை சுமந்து கொண்டு செல்வதை பார்த்து அந்த வர்ணனை அப்படியே ஹதீஸில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய 2 பாதங்களும் அடியெடுத்து வைக்கவில்லை, 2 பாதங்களும் மண்ணில் புதைந்திருந்தது. அவர்களது பாதங்கள் அப்படியே கோடு போட்ட வண்ணம் அல்லாஹ்வுடைய தூதரை இழுத்து பள்ளிக்கு அவர்கள் அழைத்து சென்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நேரம் இப்படி இருந்திருக்கு பாருங்க. கடைசி நேரம், மௌத்துடைய நேரம். கால்கள் 2ம் கோடு போட்ட வண்ணம் இப்படி இருக்கு, விரல்கள் மண்ணில் புதைந்து இழுத்து செல்லப்பட்டு ரசூலுல்லாஹ் உள்ள வர்றாங்க. மக்கள் மத்தியில் கொஞ்சம் சலனம் வருது. அபூபக்கர் சித்திக் குழம்புறாரு. அந்த ஹதீஸில் வருது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு உருவம் வரும்போது நமக்கு தெரியுமா இல்லையா? என்னதான் தொழுதாலும் இங்கிட்டு ஒருத்தர் வர்றாரு, இல்லை நம்ம மனைவி வர்றாங்க, நம்ம கணவர், யாராவது ஒருத்தவங்க வந்தால் அடையாளம் தெரியுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் ரொம்பவே அவங்களுக்கு அடையாளம் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நரைமுடியை முதற்கொண்டு நோட்டமிட்டு பதிவு செய்த தோழர்கள் அவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நடையை வச்சு, அவங்க வர்ற உருவத்தை வச்சு அவங்க யாருன்னு கணிச்சிருவாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு அருகாமையில் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்து உட்கார வைக்கப்படுறாங்க சேரில். அபூபக்கர் சித்திக் வந்து போராடுறாரு, மேலே இங்கேயும் எப்படி பின்னாடி வர்றதுக்குன்னா ரசூலுல்லாஹ் வந்துட்டு அவர் நிற்க முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கணும். அப்படி போராடி அபூபக்கர் சித்திக் அவர்கள் அப்படியே வந்து அல்லாஹ்வின் தூதரின் வலது பக்கம் நின்று கொண்டார்கள். நபி அவர்கள் மெல்லிசாக ஓதி தொலை வைத்தாங்க. இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய தக்பீர் குரலின் சப்தம் ஓய்ந்திருக்கும். அபூபக்கர் சித்திக் அவங்க தான் தக்பீர் சொல்லுவாங்க. இன்னைக்கு மக்காவில் பார்க்குறோமா இல்லையா? சமய அல்லாஹு லிமன் ஹமிதான் சொன்னோடனே பின்னாடி நிற்கிற மாமூம் ஒருத்தர் ரப்பனா லக்கல் ஹம்துன்னு கத்துறாரா இல்லையா? இது மைக் இருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலகட்டத்தில் பின்னாடி ஒரு படையே நிற்குது. ரசூலுல்லாஹ் குரல் பம்மி போய் ஓதுறாங்க, அல்லாஹ்ட்ட உரையாடுறாங்க, அல்லாஹ் அக்பர் மெதுவாக சொல்கிறாங்க. குரல் வரலை, வலிமை இழந்து போயிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் குரலை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போனோன்னு அல்லாஹ் அக்பர்னு அவங்க கத்துறாங்க. இப்போ இந்த நிகழ்வெல்லாம் அங்கே நடந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரம் இது ஒன்று. அடுத்து இன்னும் சில நாட்கள் நெருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தினுடைய அந்த நொடி பொழுதை எட்டி கொண்டிருக்கிறார்கள். நீ பாருங்க, தொழுகை எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். மரண நேரத்திற்கு சில நிமிடங்கள் முன்னாடி ஆயிஷா அம்மா அவங்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, அவங்களுடைய நெஞ்சில் படுத்திருக்கிறார்கள். அப்படி தானே உயிர் போணுச்சு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி தான் உயிர் போணுச்சு. ஆயிஷா அம்மாவுடைய நெஞ்சில் படுத்திருக்கிறார்கள். அந்த உறவினுடைய நெருக்கத்தை அந்த செய்தி நமக்கு புரிய வைக்கிறது. கணவன் மனைவியில் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிறோமான்னு சொல்ல முடியாது. ஒரு 40-45 வயதை தாண்டிட்டா அவங்க தனி ரூமு, இவங்க தனி ரூம். இப்படி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை. ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது வயது 63 தானே. அப்போ அவங்க ஒரு தள்ளாத பருவத்துக்கு வந்துட்டாங்களா இல்லையா? 63 வயசான இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு 63 வயது மிக்க மனிதர் தன் மனைவி நெஞ்சில் படுத்திருக்கிறாருன்னா அந்த உறவை யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவி எப்படி வாழ்ந்துருக்கிறாங்கன்னு பாருங்க. நாம் எப்படி இருக்கிறோம், இது ஒரு பாடம். இப்போ சாஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து பார்வை மேலையும் கீழையும் போகுது, வாய் பேச முடியல.
ஆயிஷா அம்மாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அந்த இடத்துக்கு வர்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பாக்கெட்டையே இப்படி பார்க்குறாங்க. வாயை திறந்து பேச முடியலை சகோதரி. அந்த நிலையை யோசிச்சு பாருங்கள். வாயை திறந்து அல்லாஹ்வுடைய தூதரால் முணுமுணுத்து கூட பேச முடியாமல் கடுமையான அவதியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. அவருடைய பாக்கெட்டையே பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆயிஷா அம்மா பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் எதையோ பார்க்குறாங்க. அவருடைய சகோதரருடைய பாக்கெட்டில் மிஸ்வாக் இருக்குது, பல் துலக்கிற குச்சி. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தால் முதல்ல பல் துலக்குவாங்க. உது செய்ய ஆரம்பித்தா முதல்ல பல் துலக்கு. யாருக்கு கடமையாக்கலை, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டாயம் அதை செய்வாங்க. உது செய்ய ஆரம்பித்தா பல் துலக்குவாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் பார்க்குறாங்க, இதுதான் அவங்க இதுதான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய காதுகிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த குச்சியை எடுத்து நான் தரட்டுமா என்று கேட்குறாங்க. தலையாட்டுறாங்க ரசூல். எதுக்கு இதெல்லாம் வர்ணனையாக சொல்கிறேன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கட்டத்தில் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக. கேட்டுகிட்டே வாங்க. இப்படி இருக்கிறாங்க, தலையை மட்டும் அசைக்கிறாங்க ரசூல். குச்சியை எடுத்து கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மா தான் தீட்டி விடுறாங்க. கை எந்திரிக்கலை. இப்போ தீட்டும் பொழுது முகத்தில் ஒரு மாதிரி வித்தியாசம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. அதையும் புரிந்து கொண்ட ஆயிஷா அம்மா, அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக இருக்குதோ, நான் கொஞ்சம் கடித்து தரட்டுமா, மென்று சாஃப்டாக்கி தரட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அனுமதி கேட்டவன் அதுக்கு தலையசிக்கிறான். பேச்சுக்கள் இல்லை. அதை மென்று சாஃப்டாக்கி ஆயிஷா அம்மா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை தீட்டி விட்டார்கள். கொஞ்ச நேரம் ஆகுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவு முணுமுணுக்குது. களிமா சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க உயர்ந்த தோழர்களை சந்திக்க போகிறேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி முணுமுணுக்குது. ஆயிஷா அம்மா காதை பக்கத்தில் கொண்டு போய் வச்சு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை. என்ன இடத்துல அவங்க இருக்கிறாங்க சகோதரிகள்? ரப்போடு அவர்கள் நெருங்கிய அந்த உறவினுடைய இணக்கமே தொழுகையாகத்தான் இருந்தது பெரும்பகுதி. பல்ல விளக்கிட்டாங்க, உது செய்வாங்க, அல்லாஹ் உடனே தொழுவாங்க. போர்க்களம் இரத்தமும் சதையுமாக உடம்பெல்லாம் அசுத்தப்பட்டு ஒரு போராட்ட களத்தில் நின்று வாழ்வா சாவா என்று போராடி விட்டு வந்த அல்லாஹ்வுடைய தூதர் களைப்பார வீட்டுக்கு செல்ல மாட்டாங்க. போர்க்களத்திலிருந்து வந்த முதல் சந்திப்பு அல்லாஹுவை பள்ளியில் சந்திப்பதற்காக செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதேனும் மனக்குழப்பமா, சிரமங்களா, கஷ்டங்களா, சோதனைகளா, அகிலத்தின் இறைவனிடத்தில் அதை ஒப்படைப்பதற்காக பள்ளியில் அல்லாஹுவை தொழுவார்கள். இவ்வளவு நெருக்கம் பாருங்க. இது எப்ப வரும்? இறை அச்சத்தோடு உயிரோட்டமாக அந்த தொழுகையில் இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் என்ற அந்த உணர்த்தல் வருகின்ற பொழுது தொழுகை நமக்கு இன்பமாக்கப்படும் சகோதரிகள். அது ஒரு பாரமாக இருக்காது. ஒரு ரக்காத்து முடிய போகுது, ஒரு ரக்காத்து முடிஞ்சு சஜிதாவில் இருக்கிறாங்க, ரெண்டாவது ரக்காத்துக்காக எந்திரிக்க போகிறாங்க, வந்து இப்படி நின்றுட்டு இருப்போம். அந்த சஜிதாவில் நாமே இருக்க ரெண்டாவது ரக்காத்தில் எந்திரிக்கும் போது சேர்ந்துக்குருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சேர சொன்னார்கள். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த ஸ்டெப்பில் என்ன செய்யுங்க? தொழுகைக்காக சேருங்கள். நாம 4 ரக்காத் தொழ போகிறோம். இஷாவுடைய தொழுகை 2 சஜிதா எக்ஸ்ட்ரா கிடைக்குது, போனஸ்ன்னு ஒரு மூமின் நினைக்கணும். ஒரு ரக்காயத்தை முடிச்சிட்டார்ல அவரு, சஜிதாவுல் இமாம் இருக்கிறார்ல, நாம் அதில் சேரும் பொழுது அந்த 2 சுஜூதுகள் நமக்கு எக்ஸ்ட்ரா. தொழுகை உயிரோட்டமாக, உள்ளச்சமாக, இன்பகரமாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தன் மரண படுக்கையின் பொழுதும் அல்லாஹுவோடு உரையாடுவதை எப்படி நேசமிக்கதாக அவர்கள் உணர்ந்தார்களோ, அதை மக்களுக்கு எச்சரித்தார்களோ, எடுத்துரைத்தார்களோ, அதுபோன்று நாமும் நம்முடைய உள்ளத்தில் நினைக்கின்ற பொழுது அந்த தொழுகை நமக்கும் இன்பகரமாகும். அதை பொடும்போக்க ஒரு நாள் நம்ம தொழ மாட்டோம், ஒரு நாள் அதை வேஸ்ட் ஆக்க மாட்டோம். நமக்கு சோதனைண்டா முதல் கோவமே அல்லாட்ட தான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா முதல்ல விடுறதே தொழுகை தான். நம்ம ஒரு பயணத்துக்காக போறோம், தொழுகை பத்தி சிந்தனையே வராது. இப்ப நம்முடைய உள்ளத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு வெற்றி உண்டு என்று சொல்லி தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தோடு ரப்புக்கு முன்னால் பணிவாக நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்துல நாம் வந்துட்டோமான்னு யோசிச்சு பாருங்கள். ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் நேரம் போது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்தில் வர்றாங்க, நீட்ட செய்தி. அதில் ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்குறாங்க,
மல் இஹ்சான், இஹ்சான்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹுவை பார்ப்பது போன்று தொழுவது. தக்பீர் கட்டுறோம், அல்லாஹ் என் முன்னாடி நிற்கிறான், அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது போன்று தொழுவது. அந்த எண்ணம் சிலருக்கு வரலையா, அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்துடன் தொழுவது, அதுதான் இஹ்சான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ரெண்டும் நமக்கு இல்லைன்னா இந்த தொழுகை வேஸ்ட். ரெண்டில் ஏதாவது ஒன்று வரணும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த சிந்தனை அட்லீஸ்ட் வரணும், அல்லது நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த சிந்தனை வரணும். இது ரெண்டுமே இல்லாமல் ஏதோ தக்பீர் கட்டணும், அத்தஹியாத்தில் உட்கார்ந்தோம், சலாம் கொடுக்கும் பொழுது இமாம் சலாம் கொடுக்கும் பொழுது நமக்கு சிந்தனை வருது, அல்லது வீட்டில் தொழுகிறோம் சலாம் கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு தொழுகையுடைய எண்ணம் வருகிறது என்றால் நம்முடைய தொழுகை பாழாகி கொண்டிருக்கிறது. சகோதரிகளே, நம்முடைய நேரத்தை நம்ம வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதை சீர்படுத்தணும். நம் நேரம் பொன்னானது, அதை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. இவ்வளவு காலம் நாம் தொழுத தொழுகைகள் ரப்பிடத்தில் மதிப்பு மிக்கதாக, கண்ணியமானதாக, வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக இருக்க வேண்டும், இஹ்லாஸான தொழுகையாக இருக்க வேண்டும், அல்லாஹுவை நான் பார்க்கிறேன் என்பது போன்ற தொழுகையாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கான பாடம். நாம் தொழும் பொழுது அப்படி தான் இருக்கிறோமா? அடுத்தடுத்த தொழுகையில் அதை சிந்திச்சு பாருங்கள். ஷைத்தான் சூழ்ச்சி செய்கிறானா, அவனை விரட்ட என்ன வழி, அதில் முயற்சி எடுங்க. நம்ம தொழுகையை அல்லாட்ட ஒப்படைங்க. அல்லாட்ட நான் உரையாடுகிறேன், என் இறைவனிடத்தில் யாரோ ஒருத்தன் இல்லை, தொழுகையில் நின்றுக்கிட்டு தலையை சொறிகிறது, மூக்கை சொறிகிறது, வாயை சொறிகிறது, ஏதோ ஒரு பொடும்போக்காக நிற்கிற மாதிரி சகட்டு மேனிக்கு நிற்கிறாங்க. நல்லா சொல்கிறான்ல, தொழுகையில் பொடும்போக்காக கவனமற்று நிற்கிறார்கள். வந்து நின்றவனை எங்கேயோ மாதிரி இப்படி நிற்கிறாங்க. இறைவனுக்கு முன்னால் பணிவாக நிற்பவர்கள் அல்லவா வெற்றி அடைவாங்க. இதுக்கு பேர் பணிவா? இப்படித்தான் நிற்கணும்னு டைரெக்டாக எங்கேயும் இஸ்லாம் சொல்லலை. ஆனால் இதுக்கு பேர் பணிவா? நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தர் முன்னாடி இப்படி நிற்கிறோம், வாடா பேசுகிறா, ஒருத்தர் நிற்கிறான், இதுக்கு பேர் பணிவா? தொழுகையில் நின்றுக்கிட்டு ஒருத்தன் இப்படி வேடிக்கை பார்க்குறான், தலையை மட்டும்தான் திருப்பலை, பள்ளிவாசல் எல்லாம் நடக்குது, இப்படி தக்பீர் கட்டிட்டு எல்லாரும் வர்றது போகிறது எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்குறான். இந்த சிந்தனை எங்கே போவோம்? பார்வை இப்படி தடுமாறினா சிந்தனை மாறாதா? அல்லாட்ட உரையாடுகிற அந்த உரையாடல் முறைகள் மாறாதா? வேடிக்கை பார்க்குறாங்க. சிலர் தலையை திருப்பி பார்க்குறாங்க, சிலர் ரொம்ப கேப் விட்டு நிற்கிறாங்க. ஷைத்தான் உள்ள புகுந்து சிந்தனையை மாற்றமடை, எதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ்வை விட்டு மாற்றமடைய செய்யுமோ, எதுவெல்லாம் பணிவுக்கு மாற்றமோ, இறை அச்சத்துக்கு மாற்றமோ, அதெல்லாம் தூரமாக்கிடுங்க. பணிவோடு என் இறைவனுக்கு முன்னால் அச்சத்தோடு நான் இருக்கிறேன் என்ற உணர்வு சலாம் கொடுக்கிற வரைக்கும் இருக்க வேண்டும். அது இல்லாமல் ஷைத்தான் நம்மை சூழ்ச்சி செய்கிறான் என்றால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, துப்புங்க. அப்படியும் ஒரு நாள் உங்களுக்கு தொழுகை இன்ஷா அல்லாஹ் அமையும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் முழுமையாக உது செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த துவா ஓதிட்டு பரிபூர்ணமாக உது செஞ்சுட்டு ரெண்டே ரெண்டு ரக்காத், ரொம்ப இல்லை, உள்ளத்தில் எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனை மாத்திரம் நினைத்த சிந்தனையோடு யார் அந்த 2 ரக்காத்தை முடிக்கிறாரோ, உலக சிந்தனையே அதில் வரக்கூடாது. ஏன் இதை சொன்னாங்க? உலக சிந்தனை எல்லாருக்கும் வருது, வராத நிலையை உருவாக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 2 ரக்காத்து வரணும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா இல்லையா? இதில் 2 ரக்காத்தேனும் உள்ளத்தில் எந்த உலக சிந்தனையும் இல்லாமல் இறைவனோடு தொடர்புபடுத்தி நீங்கள் தொழுதால் சொர்க்கம் உங்களுக்கு வாஜிபாகுகிறது என்று அல்லாஹ் சொன்னாங்க. 2 ரக்காத்துக்கு மதிப்பு, சொர்க்க கடமையாயிடுச்சு. அப்பண்டா நம்ம தொழுகை உயிரோட்டம் ஆகணும், பணிவாகணும், இறையச்சத்தோடு இருக்கணும். கொடும்போக்குத்தனமான தொழுகையை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் தொழுகைகளை பாதுகாக்க வேண்டும். எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொழுகைகளை உள்ளச்சத்தோடு அமைத்து தர அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.